ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது, கஸ்டமர் சப்போர்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் தொடர்ச்சியாக பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஒரு கம்பெனி தொடங்கிட்டால் மட்டும் போதுமா? அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம அலசி ஆராய்ஞ்சு ஒரு கம்பெனியெல்லாம் தொடங்கிட்டோம். கஸ்டமருக்கு எப்படியெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடிய அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். ஆனால் இந்த கஸ்டமரை எப்படி வர வைக்கிறது, நம்மளுடைய வியாபாரத்தை எப்படி ரெடி பண்ணுறது, சேல்ஸை எப்படி கூட்டுறது, ஸோ இங்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனிக்கு ஒரு 4-5 விஷயம் முக்கியமான விஷயங்களாக நீங்கள் கருதுனீங்கன்னா அந்த மொதல் 5க்குள்ளே இந்த விஷயம் இருக்கும். அதுதான் மார்க்கெட்டிங். ஸோ நாம் நம்மளுடைய பொருள்களை சந்தைப்படுத்துறதுக்கு அல்லது நம்மளுடைய சர்வீஸை பற்றி நாம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு, இல்லை நாம் ஏதோ ஒன்று உற்பத்தி பண்ணுறோம் இல்லை ட்ரேட் பண்ணுறோம் அதை பற்றி மற்றவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கும் உயிர் நாடிகளில் ஒரு முக்கியமான உயிர் நாடி இந்த மார்க்கெட்டிங்கும். ஸோ ஒரு மார்க்கெட்டிங்கை பற்றி எப்படி செய்யணும், அந்த மார்க்கெட்டிங் எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும், நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு அது எப்படிப்பட்ட மார்க்கெட்டிங் தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நாம் இனிமேல் இங்கே பார்க்க போகிறோம். இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பராக கரெக்டாக அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு செயல் வடிவம் கொடுத்தா மட்டும்தான் அது மெல்லமாக என்ன செய்யும் அப்படின்னா சேல்ஸாக மாறும். அந்த சேல்ஸு தான் நமக்கான கேஷ் ஃப்ளோவை கொண்டு வரும். ஒரு பிஸ்னஸ்க்கும் வேறு மாதிரியான மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டைல் மார்க்கெட்டிங்குள்ளேயும் இன்டெப்த்தாக நிறையா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. ஸோ பொதுவாக மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இனிமேல் இந்த சந்தைப்படுத்துதலில் எத்தனை வகையான விஷயங்கள் இருக்குது, இது எப்படி நம்மளுடைய கம்பெனிக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து கேளுங்க. நம்மளுடைய மார்க்கெட்டிங்கோட முக்கியமான விஷயங்களை நாம் இனி அடுத்த வரக்கூடிய செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.